கொய்யா இலையை டெய்லியும் சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சுகர் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்கா, அதனால் குடிங்கப்பான்னு சொன்னால். ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் கொய்யா மரம் எதுவுமே இல்லை. சரி, நம்ம வீட்டில் இருக்குல்ல, அதை நம்ம பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு போயிடலாம். டெய்லி இலை இங்கேருந்து கொடுத்து அனுப்ப முடியாது இல்லையா, அதனால் பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அவங்க டெய்லி யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு நான் இங்கேயே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மரத்துலேருந்து இலையை எல்லாமே பறித்து எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஏன்னா பூச்சி தூசு எல்லாம் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதனால் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நாள் மட்டும் சன்ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன் ஒரு நாள் மட்டும் சன்ட்ரை பண்ணுறீங்கன்னா, அதுக்கப்புறமா வெயிலில் வச்சோம் அப்படின்னா காற்றுல ஓடி போயிடுது. அதனால் அந்த ஈரப்பதம் கழுவணும் இல்லையா, அந்த ஈரப்பதம் போகிறதுக்காக மட்டும் ஒரே ஒரு நாள் சன்ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வீட்டுக்குள்ளேயே நிழல்லையே உலர்த்தி எடுத்துக்கிட்டேன். நல்ல பவுடர் ஆகிற கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம உலர்த்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொய்யா இலை பொடி ரெடி ஆகிடும். அதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சுகர் கண்ட்ரோல் ஆகும். வீடியோ